இந்த ப்ளவுஸ் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா வந்துட்டு இந்த ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, லைனிங்கே போடக்கூடாது, அப்படியே தான் தைக்கணுமா. அப்படியே தைக்கிறது தான் கஷ்டம். கொஞ்சம் லைனிங் போட்டாவது தைக்கலாம். ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு இந்த நூல் சரியில்ல நம்ம எடுப்போம்ல, அந்த மாதிரி கிளாத்து. இன்னும் 2 வந்துட்டு, ஒன்று வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, இன்னொன்று வந்துட்டு ரொம்ப வளவலன்னு இருக்குது. இந்த 3 ப்ளவுஸுக்குமே நம்ம லைனிங் போட்டு தைச்சா தான் நல்லாயிருக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரே இதுவாக லைனிங்கே வேணாம் அப்படியே தைங்க அப்படின்னு சொன்னாங்களா. அது இல்லாமல் இந்த துணியெல்லாம் வந்துட்டு நம்ம மிஷினில் தைக்கும் போதே வந்துட்டு அந்த துணி வேறு அந்த ஊசியில் மாட்டி சிங்க் ஆகும் அங்கங்கே. அது வேறு மறுபடியும் இழுத்து விட்டுட்டே நம்ம தைக்கிறது செம்ம கடுப்பாயிடும். நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வச்சுட்டு எதுக்குடா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட் கஸ்டமர் இல்லையே, நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க தைக்கிறதுக்கு. அதனால் சரி வாங்கி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வரணுன்னு தான் இந்த ப்ளவுஸே வாங்கி கட் பண்ணி தைக்கிறத ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு வழியாக ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே 3 ப்ளவுஸ் தான் தைச்சிருக்கேன். உங்களுக்கு ப்ளவுஸ் எல்லாம் தைக்கணும்னு நினச்சிங்கனாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு.